தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். சின்ன டவுன்களுக்கு விசேஷம், கோயில், குளம்னு டூர் போறவங்க ஆட்டோ கேப் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தனியார் சார், இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு நீண்ட இழுபறி திமுக கூட்டணிக்குள்ள இருக்குது. ஆனால் ரொம்ப நிசப்தமாக இருந்து இபிஎஸ் சத்தமே இல்லாம சாதிச்சிட்டாரா? இப்போ நீங்களே எங்கள் ஆகச்சிறந்த விவாதவியலாளர், ஆய்வாளர் எங்கள் பெருமாள் மணி ஐயாட்ட கேட்டீங்க. வடநாட்டிலிருந்து ஒரு இந்தி கட்சி 5 ஆண்டுகளில் 2021 எடப்பாடி வலிமையாக, அண்ணன் ஓபிஎஸ் எடப்பாடி வலிமையாக இருந்த ஒன்றுபட்ட அதிமுகவில் அது 179 இடங்களில் போட்டியிடுது. பாஜக வெறும் 20 இடத்துல போட்டியிடுது. 5 ஆண்டுகளில் அது 7 இடங்களை கூடுதலாக பெற்றிருக்கிறது. ஆனாலும் கூட அது கூடுதலாக மிரட்டி எடப்பாடியை பணி வைத்து டெல்லிக்கே வரவழைத்து கூடுதலாக 7 தொகுதிகளை பெற்றுக்கொண்டது என்கின்ற பலகீனத்தை வெளிப்படுத்தாமல் எங்கள் பெருமாள் மணி ஐயா மாதிரி அவங்க ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். அது எடப்பாடிக்கும் இவருக்கு அமித்ஷாவுக்கு இருக்கிற ஒரு நெருக்கமான உரையாடலில் கிடைத்த, நீங்கள் இப்போ முன்னாடி நீங்கள் இதை வினா எழுப்பும் பொழுதே சொன்னீங்க, நிசப்தமாக அமைதியாக இருந்து எடப்பாடி சாதித்து விட்டாரா, இல்லை சறுக்கி விட்டார் எடப்பாடி? எப்படி சார் சறுக்கினார்? ஏன்னா இந்த பக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இன்ன வரை ஒத்துக்கலையே சார். தேமுதிகவுடைய சூழல் என்னன்னு தெரியல, மாநிமாவுக்கு எத்தனை சீட்டு கொடுப்பாங்கன்னு தெரியல, அதே மாதிரி விசிகாவுடைய நிலை என்னன்னு தெரியல. தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய வேல்முருகன் கூட்டணி விட்டு வெளியில போயிட்டார். சர்ச்சைகளுக்கு மத்தியில் இப்ப சாதிச்சுட்டான்னு எடுக்க முடியலையா? ரேணியா, நீங்க இப்ப ரொம்ப நல்ல நுட்பமான நெறியாளர். ஆனா நீங்க சொன்னீங்க மதிமுக போராடு, அதாவது சிபிஎம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கடுமையாக போராடுது, இழுபறிங்கிறீங்களா? எதுக்காக இழுபறி? ஏற்கனவே தந்த 6 தொகுதியை கேட்குறாங்க அவங்க. இறுதியாக 5 தொகுதிகள், ஒரு தொகுதியை குறைப்பதற்கு அதனுடைய கூட்டணிக்கு தலைமையாக இருக்கிற தளபதி முதல்வர் தலைவர் குறைக்க சொல்கிறாரு. இது கூட்டணியில் எண்ணிக்கைகள் கூடுதலாக வர்றதுனால நம்ம பகிர்ந்தளிக்க வேண்டியதை சொல்கிறாங்க. இன்றைக்கி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அதை ஏற்றுக்கிட்டாங்க. நாளைக்கு அது கையொப்பமாக போகுது, மகிழ்ச்சி, வரவேற்கிறோம். ஆனால் நீங்கள் டெல்லி வரை போய் மிக நெருக்கமான அமித்ஷாவோடு உறவு வைத்திருக்கிற எடப்பாடி 7 தொகுதிகளை முந்தைய தேர்தலில் தந்து விட்டு, அதாவது 20 தொகுதியை தந்து 5 ஆண்டுகள் 7 தொகுதியை கூடுதலாக தந்து விட்டு. 7 தொகுதி தானே சார். அவங்க 60, 40 அல்லது 70ன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் சொல்லலாம் டெல்லிக்கு அடிபணிந்து விட்டார் அப்படின்னு. வெறும் 7 தொகுதி தானே சார். கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் வாக்கு வங்கியில் அவங்க 18+% வாக்கு வங்கி வச்சிருக்கிறாங்க இல்லையா? அந்த அடிப்படையில் அவங்களுக்கு தொகுதி கூடுதலாக ஒதுக்கப்பட்டு எடுக்க முடியாதா? இது இன்னும் அதில் கூடுதல் என்னன்னாயா, அங்கே நிற்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் எடப்பாடியுடைய வேட்பாளர் நாளைக்கு நிற்கிறாங்கல்ல, 160 சம்திங் இருக்கலாம், 155, 160, 150லேருந்து 60க்குள்ளே இருக்கலாம். அந்த வேட்பாளர்களையே பாஜக அது தன்னுடைய வேட்பாளர்களாக தான் பார்க்கும். இரட்டை இலையில் போட்டியிடுகிற எடப்பாடியினுடைய அதிமுகவை அது பகையாக பார்க்கல. இப்போ அவங்க 27 பேர் நேரடியாக தாமரை சின்னத்தில் போட்டிடுறாங்க. எஞ்சி இருக்கிற 155 பேர் அதிமுக தன்னுடைய துணை பிரிவின் வழியாக இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட வைக்கிற அமித்ஷா அதுக்காக வருத்தப்பட மாட்டார். இப்போ நீங்கள் சொன்னீங்க அது தானே சார் அவங்களுக்கு. இல்லை, பாஜகவுக்கு பிளஸ். அது இல்லை, அது பாஜகவுக்கும் பிளஸ், அதிமுகவுக்கும் பிளஸ் இல்லை. 2016 இரட்டை இலை சின்னத்தில் எல்லாரையும் போட்டி போட வச்சாங்கன்ற பெருமை அதிமுகவுக்கு இருக்கிறப்போ அந்த இடத்துக்கு இபிஎஸ் ஆளுமையா நின்றுட்டாரு. இல்லை, இங்கே நிற்கலையே. 234 தொகுதிகளில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு தனிப்பெருமையாண்மையோட வென்று தமிழ்நாட்டின் முதல்வராக தொடர்ந்து 2வது முறையாக வெற்றி பெற்ற புரட்சி தலைவர் அம்மாவினுடைய அதிமுக இப்பொழுது வெறும் 160 இடத்துல போட்டியிடுவதற்கும் டெல்லியினுடைய கட்டளையை, பாஜகவின் கட்டளையை அமித்ஷாவின் கண்ணசைவில் காத்திருந்து எடப்பாடி இப்படி ஒரு பாதக செயலை செய்துவிட்டு. ஏன் சார் இவ்வளோ படுபாதகம்னு சொல்கிறேன்? இப்போ கனிமொழியும் ராகுல் காந்தியை சந்திக்க டெல்லி போனார். இன்னைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் தான் சொல்கிறாரு. கனிமொழியும் டெல்லிக்கு போனாங்களே, ராகுல் காந்தி சந்திச்சாங்க. அப்போ காங்கிரஸ் கட்சிக்கு அடிபணிந்து விட்டதா திமுகன்ற பேச்சு நம்மளால சொல்ல முடியல இல்லையா? அதை தானே கேட்குறாரு அவரு. சரி, அப்படின்னா இப்போ நீங்கள் இப்போ காங்கிரஸ் இப்போ இன்றைக்கி கூட பாண்டிச்சேரியில் கடுமையான இழுபறி இருந்துச்சு, யாரும் எங்கேயும் போகல. இப்போ ஒப்பந்தம் நிறைவாக கடைசி நேரத்தில் ஒப்பந்தம் ஏற்படுறதா நம்ம செய்தி பார்க்குறேன். அதில் கூடுதலாக இப்போ நம்ம தமிழ்நாட்டு மக்கள் அறிவில் சிறந்த மக்கள் தான். 179 இடத்துல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்டிட்டுச்சு. நீங்கள் சொன்னீங்களே புரட்சி தலைவர் அம்மா, எங்கள் பெருமாள் மணியை சொன்ன மாதிரி அதிமுகவை கடுமையான நெருக்கடிகளுக்கு மத்தியில் எடப்பாடி அந்த கப்பலை மீட்டு எடுத்து கொண்டு வருகிறாருன்னா 121ல் 179 இடத்துல அதிமுக இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுது. இந்த தேர்தலில் எத்தனை தொகுதியில் போட்டியிட போகிறாரு? கட்டாயமாக ஒரு 10-15 இடங்களுக்கு மேலே. ஏன்னா இன்னும் தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்காங்கயா, எங்கள் என்ன ஜான் பாண்டியன் சொல்லிட்டார் இரட்டை இலை சின்னத்தில் தான் போட்டி போடுறேன்னு சொல்லிட்டாரு. குறைஞ்சபட்சம் அவருக்கு 2 இடம்னு வச்சுக்கோங்க. 2 இடமோ இருக்காங்க. ஆமாம், அப்போ புரட்சி பாரதம் இருக்குது, என்ன தலபானம் இருக்காங்க, பார்வர்டு பிளாக் இருக்குது, இன்னும் 10 கட்சி இருக்குது. கிட்டத்தட்ட ஆளுக்கு 2 இடம் ஓட்டா கூட தமிழ் மாநில காங்கிரஸ் கூடுதல் 25 தொகுதி போயிடும். கிட்டத்தட்ட 150லேருந்து 55க்குள்ளே எடப்பாடி நிற்க போகிறாரு.
155 179 கிட்டத்தட்ட 20 தொகுதி அதிமுக தன்னுடைய இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்ட இடங்களை குறைத்து கொண்டு ஒரு பலகீனமான இடத்துல இருக்கிற எடப்பாடியை நம்ம எப்படி அது பெருமைப்பட, அது வளர்ந்துருக்கிறது, அறிவுள்ள ஒரு ஆற்றல் மிக்க பொதுச் செயலாளர் கையில் லாஜிக்கா சொல்லு, எந்த இடத்துல பலகீனப்பட்டிருக்கிறார் இபிஎஸ்? ஏன்னா இதே கேள்வியை நான் திரு பெருமாள் மணி சார்ட்ட கேட்கிறப்ப அவர் சொன்னார், இது சின்னங்களுக்கு இடையிலான தேர்தல் கிடையாது, அந்தந்த தொகுதியினுடைய வேட்பாளர்களுக்கான தேர்தல் அப்படின்றப்போ நீங்க பலகீனப்பட்டிருக்குன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறீங்களா? எந்த புள்ளியில எண்ணிக்கையில் தான் இப்போ 179 தொகுதியில் சென்ற முறை போட்டியிட்ட அதிமுக அதே அளவில் விட உயர்வாக போட்டியிடுகிறதா குறைவாக போட்டியிடுகிறதா? இப்போ ஆக சிறந்த அறிஞர் பெருமக்கள் தான் நம்ம அரசியல் ஆய்வாளர்கள். குறைவாக தான் போட்டியிடுது. எத்தனை தொகுதி? 15. ரொம்ப குறைந்த எண்ணிக்கையில் இருந்தால் கூட ஒரு 15 தொகுதியில் குறைவாக போட்டியிட போகிறார். ஆனால் பாஜக மட்டும் வடநாட்டில் இருந்து வந்து 3000 4000 கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்து வந்து மொழியே தெரியாத ஒரு கட்சி, இந்தி கட்சி, எப்படி வெறும் இவ்வளவு இலகுவா 20 தொகுதியிலிருந்து 27க்கு போகுது? அதை விட கொடுமை இந்த தாய் தமிழ் நாட்டினுடைய மிகப்பெரிய சமூக நீதிக்கான போராட்ட இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி 23 தொகுதிகளை, அதோட என்ன கொடுமை தெரியுமாயா? இதே அதிமுக பாமக 2 இணைஞ்சு போட்டியிட்ட முதல்ல, இப்போ 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இதே என்டிஏவில் பாஜகவோடு பாமக இருக்குது. எங்கள் அன்புமணியாக இருக்கார்ல, ஏன் இப்போ 23லிருந்து 5 தொகுதியை குறைத்து கொண்டு 18 தொகுதிக்கு வந்துட்டார்? அப்போ இங்கே பிராந்திய கட்சிகள் சூழல் தானே சார், கலை யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு. அப்போ அந்த நெருக்கடியில் அச்சத்தில் தன்னுடைய தாய் மண்ணில் தன்னுடைய இயக்கத்தை வளர்த்தெடுக்க முடியாத பாமக, தன்னுடைய இயக்கத்தை வளர்த்தெடுக்க முடியாத அதிமுக, தன்னுடைய இயக்கத்தை வளர்த்தெடுக்க முடியாத ஏனைய பிராந்திய கட்சிகள் எல்லாம் எடப்பாடி வரைக்கும் தோற்று போய் வடநாட்டிலிருந்து வந்து ஒரு கட்சி, இந்தி கட்சி, இங்கே எப்படி 20 தொகுதியிலிருந்து 27க்கு போகுது? அதுவே காங்கிரஸுக்கு அந்த பார்வை இருக்காதா சார்? காங்கிரஸுக்கு அந்த பார்வை இருக்காது இல்லையே. காங்கிரஸும் ஒரு வடமாநில கட்சி தானே, வட இந்திய கட்சி தானே. அப்ப காங்கிரஸ் கட்சிக்கு பாஜக விட கூடுதலான இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கு இல்லையா? அப்ப திமுக, அப்ப அந்த ஸ்கேல் நீங்க காங்கிரஸ் கட்சிக்கு வைக்கணும் இல்லையா? அதாவது 2011 இல்லையா 63 தொகுதிகளை காங்கிரஸ் பெற்றுச்சு. அப்ப கூட அறிவாலயத்தில் வந்து பேசி முடிச்சாங்க. 63 தொகுதிகளை பெற்றிருந்த காங்கிரஸ் இப்பொழுது சரிபாதியாக குறைத்து 28 கொண்டு நிறுத்தியிருக்கோம். இந்த 28 தொகுதியுமே கூட தமிழக வெற்றி கழக விஜயன் ஒரு தம்பி ஒரு நாடகத்தை நடத்துகிறார். அந்த நாடகத்துக்கு காங்கிரஸ் இரையாகி விடக்கூடாது என்பதற்காக நாட்டு மக்கள் நலன் கருதி தளபதி, எங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர் தளபதியார் முதலமைச்சர் இந்த பொறுப்பெடுக்கிறார். 28 தொகுதியில் 3 தொகுதியில் கூடுதலாக கொடுத்து விட்டது கூட காங்கிரஸும் ராகுலும் தமிழ் மண்ணினுடைய இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் கருத்துக்களை ஏற்றுக்கொண்டிருக்கிற ராகுல், காங்கிரஸ், இந்த அணி வெற்றி கூட்டணியில் 3 தொகுதிகளை உயர்வை பெற்றதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. ஆனாலும் பெருந்தன்மையோடு முதல்வர் தந்துட்டு ஏனைய கட்சிகளிடமெல்லாம் இன்னைக்கு குறைச்சிருக்காரு சார். ரொம்ப சிம்பிளான விஷயம் சார். ஏறக்குறைய ஒரு 9 ஆண்டுகளுக்கு பிறகு டிடிவி தினகரனை எம்ஜிஆர் மாளிகைக்கு வர வச்சுட்டார். என்டிஏ கூட்டணியினுடைய எல்லா மாநிலத்தினுடைய நிலவரத்தையும் எடுத்து பார்த்தா அந்த மாநிலத்தில் அந்த கட்சி செல்வாக்கு மிக்கதாக இருந்தாலும் கூட மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக தான் அந்த கூட்டணி தொடர்பான விஷயங்களை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கு தமிழக பொறுப்பாளர், பாஜகவினுடைய தமிழக பொறுப்பாளர் பியூஷ் கோயலை எம்ஜிஆர் மாளிகைக்கு வர வச்சுட்டாங்க இல்லையா? ஒட்டுமொத்தமான என்டிஏ தலைவர்களையும் எம்ஜிஆர் மாளிகைக்கு வர வச்சுட்டு இபிஎஸ்ஐ மையமாக வைத்து அவர் அனௌன்ஸ் பண்ண வைக்கிறாங்கன்னா அதிமுகவுடைய பலம், அவர்களுடைய பலகீனம் வெளிப்பட்டிருக்குல்ல. நீங்கள் ஏன் கமலாலயத்திலையும் ராயப்பேட்டையில் இருக்கிற புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாளிகையும் வேறு பார்க்குறீங்க? அது ஏதாவது கருத்தியல் தத்துவ தளத்திலிருந்து அது வேறுபட்டு இயங்குகிறதா? அது வந்து ராயப்பேட்டையில் இருக்கிற அதிமுக அலுவலகத்துக்கும் கமலாலயத்துக்கு எந்த வேறுபாடும் இல்லை. அது கொஞ்சம் இடம் சிறுசாக இருக்குது கமலாலயம், இது கொஞ்சம் வசதியாக இருக்கிறதுனால பியூஷ் கோயல் இங்கே ஏற்பாடு பண்ண சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி இங்கே ஏற்பாடு பண்ணிட்டாங்களா? டெல்லிக்கு 4 தடவை போனார் இல்லைங்க சார்? 4 தடவை டெல்லியில் ஹெட் ஆஃபீஸாக வச்சுக்கோங்களேன். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திப்பதற்காக 4 முறை போன இபிஎஸ்ஐ 5வது முறையாக டெல்லிக்கு கூப்பிட்டு அங்கிருந்து தேர்தலை அனௌன்ஸ் பண்ண வச்சிருக்கலாம்ல. அந்த இடத்த பிடி கொடுக்காம தானே இருந்திருக்காரு இபிஎஸ். இல்லை, பிடி கொடுக்காம இல்லையா? அது வந்து நான் வந்து எடப்பாடியா வந்து நான் தப்பாக சொல்லலை. அதிமுக அண்ணாயா அது பொதுச் செயலாளராக புரட்சி தலைவர் அம்மா இருக்க வரைக்கும், புரட்சி தலைவர் இருக்கிற வரைக்கும் அது இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ஒரே ஒரு நபராக போய் காத்திருந்து சாதாரண பாஜக கட்சியில் ஒரு சாதாரண பொறுப்பில் இருக்கிற அமித்ஷா ஐயாவை நள்ளிரவு 10 மணி வரை காத்திருந்து வீட்டுக்கு வெளியே ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம், அது இவர்களுக்குள்ள மொழி மாற்றம் யார் பண்ணாங்கன்னு தெரியல, என்ன கருத்து பேசியிருக்காங்கன்னு தெரியாது. நீண்ட நெடி உரையாடலாம் அங்கே இருக்க வாய்ப்பு இல்லை, நல்லா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அதில் வந்து நீங்கள் அவங்க இத்தனை தொகுதின்னு சொன்னால் இத்தனை தொகுதியை ஏற்றுக்கொண்டு எடப்பாடியால் கையெழுத்திடுவதை தவிர எடப்பாடிக்கு மாற்று வழி என்ன இருக்குது? ஆகவே எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் பாஜகவின் கட்டளையை ஏற்றுக்கொண்டு ராயப்பேட்டை அலுவலகத்தில் இத்தனை மணிக்கு பியூஷ் கோயல் வருவார், மத்திய அமைச்சர் மாண்புமிகு நம்முடைய தேர்தல் பொறுப்பாளர் தமிழ்நாடு,
பாஜக வருவார், இந்த அறிவிப்பை வெளியிடுத்துவார், எங்கள் டிடிவி இருப்பார். எந்த டிடிவி? டெல்லிக்கு போய் அமித்ஷாவை அவருடைய அலுவலகத்தில் இந்த தொகுதியை உறுதிப்படுத்தி கொண்டு 11 தொகுதியை, அதே மாதிரி டெல்லிக்கு போய் எங்கள் அண்ணன் பாமக அன்புமணி டாக்டர் தொகுதியை உறுதிப்படுத்தி கொண்டு 18 தொகுதி, எல்லாரும் 3 பேரும் போய் அங்கே முதலாளிகிட்ட ஒப்புதலை பெற்றுக்கொண்டு ராயப்பேட்டையில் வந்து அறிவிக்கிறாங்கம்மா. இது என்ன? இதில் என்ன வெற்றி இருக்க போகுது? ஆகவே இது பிழையானது, தாழ்வானது. எங்கள் எடப்பாடி டெல்லிக்கு போனார், டிடிவி டெல்லிக்கு போனார், அன்புமணி டெல்லிக்கு போனார், தொகுதி உறுதி செய்யப்பட்டது. அறிவிப்புக்காக ராயப்பேட்டைக்கு வந்திருக்கிறார்கள் அல்லாமல் இந்த தொகுதி உடன்பாடு அறிவாலயத்து, அதாவது ராயப்பேட்டையில் அதிமுக அலுவலகத்தில் நடந்தவே அல்ல, அது அமித்ஷா அலுவலகத்தில் நடந்தது என்பதனால் இது தாழ்வு. பேசலாம். தனியார் சார், எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? உங்களுடைய இறுதி கருத்து, மக்கள் தீர்ப்பு. இல்லை, இப்போ பாஜகவை வழிக்கு கொண்டு வந்து விட்டாரா இபிஎஸ்னா? 69 விழுக்காடுங்கிறதெல்லாம் நான் நியூஸ் 7 தொலைக்காட்சி துவக்கின காலத்திலிருந்து இந்த கருத்திலிருந்து மாறுபட்ட கருத்து எங்கள் எஸ்தலத்திலேயே யூலி இன்னைக்கு தான் பார்க்குறேன். பாஜக அல்லது அதிமுக, எடப்பாடி அல்லது அமித்ஷா, எந்த மாறுபட்ட தளத்திலிருந்து அவங்க இயங்கலைங்கிறதுனால இதை அமித்ஷாவுக்கு கிரெடிட்டாக கொடுக்கலாம். எடப்பாடியை வழிக்கு கொண்டு வந்ததா பாஜக, பாஜகவை வழிக்கு கொண்டு வந்ததா எடப்பாடினா, ரெண்டும் வேறு அல்ல அப்படிங்கிற அந்த தனியரசனுடைய பார்வையிலிருந்து என்னுடைய ஆர்வீர் வாக்காளர் பெருமக்கள் இதை எடப்பாடிக்குன்னு அந்த நீங்கள் தலைப்பு வச்சனால கொடுத்துட்டாங்க. இதைவே அமித்ஷா எடப்பாடியை வழிக்கு கொண்டு வந்து விட்டாருன்னு சொல்லியிருந்தீங்கன்னா 100 விழுக்காடு ஆகும்னு சொல்லியிருப்பாங்க. ஆகவே தமிழ்நாட்டினுடைய வாக்காளர் பெருமக்கள் எங்கள் மதிவாணன் ஐயா சொன்ன மாதிரி விஜய்க்கெல்லாம் ஒரு வாக்கை கூட அளிக்க மாட்டாங்க. இது இங்கே எங்களுக்கு முன்னாடி இருந்த அறியாமையில் இருந்த திரையரங்கத்தில் நடிகனுக்கு நாடாள அனுமதித்த காலம் போயிடுச்சு. இப்போ இருக்கிறது நவீன அரசியல் சமூகம் திரைப்பட நடிகனுக்கு வாக்களிக்கிறது இல்லை. களத்தில் கருத்தியல் இல்லாமல், தத்துவம் இல்லாமல் தொடர்ந்து எப்படியாவது ரசிகர்களை தொண்டர்களாக மாற்றி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று மக்களை சூழ்ச்சியால் வஞ்சகத்தால் வெல்ல முயற்சிக்கின்ற விஜய் போன்ற நடிகர்களை நாட்டு மக்கள் நிராகரிப்பார். அப்போ எடப்பாடி ஒரு திராவிட கருத்தியலில் இருந்து தத்துவத்தில் உதயநிதி போன்ற நடிகரை அவங்க தலைப்பில் அவர் இல்லை, உதயநிதி போன்ற நடிகர் தத்துவ பேர் இயக்கத்தினுடைய வாரிசு அது. ஆனா உங்க விஜய் எந்த வாரிசு? உங்க வாரிசு திரைப்பட வாரிசு, எங்க வாரிசு தத்துவ வாரிசு, திராவிட போர்வாள் எங்க உதயநிதி. ஆகவே உதயநிதியோடு போய் நீங்க சாதாரண விஜய் பொருத்தி பார்க்க முடியாது. ஆகவே அதே மாதிரி எங்க தமிழ்மொழியே சொன்னாங்களே, பாஜக வளர்ந்திருக்கிறது 30 தொகுதிகளை தரலாம், அதில் 20 வேட்பாளர்கள் வெற்றிக்குரியவர்கள் யார் யாரு? குஷ்பு, தமிழ்நாட்டை சேராத குஷ்பு, தமிழ்நாட்டை சேராத இன்னொருத்தர், மொத்தம் 5 பேர் சொல்றாரு. 5 பேர் தமிழ்நாட்டுக்காரர் இல்ல. ஆகவே ஆந்திராவில் பிறந்த கலைஞர், தெலுங்கர் இல்ல, பொய் சொல்றீங்க, தவறா சொல்றீங்க. 100% எந்த ஆதாரமா கொடுங்க, ஏத்துக்கிறேன். 1000 ஆதாரம் தவறா சொல்றீங்க, தவறா கொடுங்க. தெரியல ஐயா, இது பரவாயில்ல, கொடுங்க, ஏத்துக்கிறேன். இல்ல ஐயா, பாராட்டுறேன் தலைவர், நான் அதை மறுக்கவே இல்லை. இல்ல அல்ல, அதாவது கலைஞரை போல தாய் தமிழ்நாட்டிற்கு, தமிழ் மொழிக்கு, தமிழ் இனத்திற்கு தொண்டாற்றிய ஒரு ஆளை பார்க்கவே முடியாது. நான் ஒத்துக்கிறேன். ஆனாலும் எங்க தமிழ்மணியாவுக்கு எந்த தனி அரசுக்குமே இந்த தமிழ் உணர்வு வருவதற்கும், தமிழ்நாட்டில் இருக்கிற கோடிக்கணக்கான மக்களுக்கு இன உணர்வை ஊட்டி, மொழி உணர்வை ஊட்டி, ஈழ விடுதலையில் எல்லா பங்களிப்பையும் செய்த மகத்தான தலைவர் கலைஞர், போற்றப்பட வேண்டிய பச்சை தமிழர், எங்களுக்கு ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆகவே இவர்கள் பாஜக இங்கு வளர்ந்தது என்று எங்க மதிவாணன் ஐயாவும் எங்க தமிழ்மணி ஐயாவும் பெருமாள்மணி ஐயாவும் எல்லாம் பேசுறோம்ல, இதை விட தாய் தமிழ் தாழ்வு, தாய் தமிழ் தாழ்வு என்பதனால இந்த கருத்தை ஏற்கல. எடப்பாடி பாஜகவில் இருந்து அது தத்துவத்தில் இருந்தால் வெளியே வரணும். ஆகவே தமிழ்நாட்டு மக்கள் இந்த என்டிஏ கூட்டணியை, எடப்பாடி கூட்டணியை வீழ்த்துவார்கள். முத்தமிழறிஞர் கலைஞரின் வாரிசு தளபதியை முதல்வரை மீண்டும் அரியணை ஏற்றுவார்கள்.